1500 1500. இது என்ன மெட்டீரியல் இது? இது வந்து லினன். ஓ இது லினன். ஓகே. இது கூல் மெட்டீரியல் இந்த காட்டன். இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சாரம் வந்து 1300 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்ததா இன்றைய தினம் யாழ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நகர்ப்பகுதியை விட இப்போ யாழ் நகர பகுதிகளை பார்த்துருந்தேன்னா நகர பகுதிகளுக்குள்ள அந்த அளவுக்கு கடைகள் இருக்கே இல்லை. என்னென்னு சொன்னால் ஏராளமான கடைகள் இந்த இடத்துல இருக்கிறதால நேற்றைய தினம் நோலுமிட் பகுதியை பார்த்துருந்தேன்னா அங்கேயும் வந்து ஏராளமான மக்கள் கூட்டம். வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி, நாளை மறுதினம் 14ஆம் தேதி தமிழ் சித்திரை புது வருடம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் யாழ் நகரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த காணொலி. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் விடுமுறையாக இருக்கிறது. இப்போ சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்களும் நீண்ட வார விடுமுறையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் யாழ் நகரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட். இந்த இடத்துல இருக்கின்ற கடை தொகுதிகளை தான் இன்றைய தினம் காணொலிகளாக பதிவு செய்ய இருக்கிறேன். நகர பகுதிகளில் இருக்கிற கடைகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட மக்கள் கூட்டம் குறைவில்லை என்று சொல்லலாம். நேற்றைய தினம் சனிக்கிழமை நோ லிமிட், நதியாஸ் போன்ற கடைகளுக்கு போயிருந்த நான் குறிப்பாக வந்து நோ லிமிட் வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் கொடுத்து கொண்டிருந்தவங்க என்றதால் நிறைய ஏராளமான மக்களை நோ லிமிட் பகுதிகளில் காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த இடத்துல, அதாவது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் பேருந்து நிலையத்துக்கு பின்னால் இருக்கிற கடை தொகுதிகளில் வந்து மக்கள் கூட்டம் குறைவென்று சொல்லலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே மக்கள் கொள்வனவில் ஈடுபட்டிருக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் முற்றவழி பகுதியில் ஏராளமான கடை தொகுதிகள் வந்திருக்குதா வந்து நான் அறிஞ்சினான். அந்த பகுதிகளுக்கு மக்கள் போயிருக்க வேணும். 2ல் 1. அதே சமயத்தில் பண்டிகை காலங்களில் யாழ் நகர்ப்புறங்களில் இருக்கிற வீதியோர கடைகளையும் இந்த முறை காண கிடைக்கல. அடுத்ததா முனீஸ்வரா வீதி பகுதிகளில் இருக்கிற நடைபாதை கடைகளை பார்க்கலாம். இந்த இடத்துலையும் மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவென்று சொல்லலாம். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக இந்த பகுதிகளில் மக்கள் அலைமோத வேண்டும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அடுத்ததாக நேரடியாக முற்றவழிக்கே போகிறேன். அந்த இடங்களில் இருக்கிற கடை தொகுதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததா இன்றைய தினம் யாழ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நகர்ப்பகுதியை விட யாழ் முத்தவழி தான் களை கட்டியிருக்குன்னு சொல்லலாம். வாகனங்களை பாருங்கள், பைக் எல்லாம் இந்த இடத்துல இருந்து அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்குமே வந்து பார்க் பண்ணியிருக்கிறாங்க.
உள்ள என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நேற்றைய தினமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த நிறைய கடைகளை இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கும் உள்ளே போய் பார்க்க போகிறேன். அதே மாதிரி இங்கால வீரசிங்கம் மண்டபத்திலையும் ஒரு சேல் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அது வேறொரு நிறுவனம், இப்போ இந்தியன் செலெக்ஷன்ஸ் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளேயும் வந்து நிறைய க்ரௌடாக மக்கள் வந்து நிற்கிறாங்க. இது வீரசிங்க மண்டபத்தில். அதே சமயத்தில் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கடைகள்னு பார்த்தா நிறைய கடைகள். இப்போ வளமையாக வந்து அந்த இடத்துல தான் வாசல் வைக்கிறவங்க. இங்கேருந்து அங்கே போய் நடந்து போய் எடுக்கிறத விட இந்த இடத்துலேருந்தே நான் காணொலியை வந்து பதிவு செய்து கொண்டு போக போகிறேன். இந்த இடமே வந்து ஏதோ திருவிழா நடக்கிற இடம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கடை தொகுதிகளாக இருக்குது. இப்போ இந்த கடைகள் எல்லாம் வந்து சித்திரை வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகும் இருக்கும். இப்போ கடந்த வருடமும் இதே மாதிரி தான் சித்திரை வருஷத்துக்கு பிறகும் குறிப்பாக அடுத்து வருகின்ற 4-5 நாட்களுக்கு இந்த கடைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. என்னென்னு சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இந்த இடங்களில் கடைகள் போட்டிருக்கிறபடியால் உடனடியாக இந்த கடைகள் எல்லாம் வந்து அகற்றப்பட மாட்டாது. பள்ளிக்கூடம் பேக்கோட 1000 ரூபாய்க்கு வாங்க, கிட்ட வந்து பாருங்க. வாங்க எடுங்க, காவல் வாங்கி விடு. இப்போ யாழ் நகர பகுதிகளை பார்த்துருந்தேன்னா நகர பகுதிகளுக்குள்ள அந்த அளவுக்கு கடைகள் இருக்கே இல்லை. என்னென்னு சொன்னால் ஏராளமான கடைகள் இந்த இடத்துல இருக்கிறதால நகர பகுதிகளில் கடைகள் குறைவேண்டே சொல்லலாம். குறிப்பாக யாழ் பஸ் நிலையத்தை அண்டி இருக்கிற இடங்களில் வந்து கடை தொகுதிகள் வந்து இந்த முறை வந்து குறைவு. நேற்றைய தினம் நோலுமிட் பகுதியை பார்த்துருந்த நான் அங்கேயும் வந்து ஏராளமான மக்கள் கூட்டம். அதே போல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மலிவு விலைகளில் வந்து மக்கள் வந்து கொள்வனர்களை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சொல்லுங்க, இதெல்லாம் என்னென்ன விலைகள்? 1500 ரூபா. எல்லாம் 1500. எல்லாமே 1500. ஓ ஓகே. இது 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 என்ன விலை? 1500. இந்திய ஆண்டு 1500. இது ஃபுல் ஹோட்டனா? இது அதே மாதிரி இதுவும் 1500. இப்போ எதை எடுத்தாலுமே 1500. 1500. நன்றி நன்றி. இதுவும் கூட தானே? சைனீஸ் கட்.
ஓகே. G8 இதுதான். ஓ ஒரிஜினல் கலெக்ஷன். அப்படியா? இதெல்லாம் என்ன விலைகள்? இது 2600. என்ன சைஸ் வேணாலும் எடுக்கலாமா? எல்லா சைஸும் இருக்கு. ஓகே, நான் இதையும் கவர் பண்ணிட்டு போகிறேன். தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாமே வந்து 1500 2500 விலைகளில் வந்து நீங்கள் வாங்கலாம். முழு யாழ்ப்பாணமே இங்கே தான் நிற்க போல இருக்குது. அந்தளவுக்கு கடைகள், சின்ன பிள்ளைகளுக்குள்ளேயே விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும், பாதணிகளாக இருக்கட்டும். அங்கால வந்து ஒரு தொகுதியில் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் கடைகள். இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சாரம் வந்து 1300 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க டவல் எடுக்க 500 ரூபா, 3 சாரம் 1300 ரூபா, ஷர்ட் 1000 ரூபா, சாரி 700 ரூபா, 2 பிலோ கவரோட பெட்ஷீட் 1700 ரூபா, 3 மீட்டர் 1000 ரூபா. அவங்க டவல் எடுக்க 500 ரூபா, 3 சாரம் 1300 ரூபா. இந்த கலர்ல பெருசு 1000 என்ன மாதிரி எதை எடுத்தாலும் 1000மா? எதை எடுத்தாலும் 1000. சரி சரி. எது எடுத்தாலும் 1000 என்ற விலையில வந்து இங்கே வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, சொல்லுங்க, செயல் எப்படி போகுது? இப்போ நானும் உங்களை உள்ள வாரேன். இப்போ பார்த்தா தான் தெரியும். எனக்கு போய் பார்த்தா தான் தெரியும். முழு யாழ்ப்பாணமே இங்கே தான் நிற்க போலக்கு. நாளைக்கு இன்னும் நிற்கிறோம் போல நடக்குது. நீங்க எங்க எந்தெந்த இடம் போறீங்க? நாங்க இப்போ இந்த இடத்த கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படி இதால ஒரு ரவுண்ட் வாரம். நீங்க சுத்தி வாங்க. நாங்க சுத்தி கொண்டு வரோம். நான் அந்த அதுல வச்சு உங்கள்ட்ட போயிட்டு. சரி. $1500. $1500. இது என்ன மெட்டீரியல்? இது இது வந்து லினன்.
ஓ இது ஓகே. கூல் மெட்டீரியல் இது கொட்டான். இது ஹோட்டன் என்ன நல்ல கலர். இது இது என்ன விலை? 1500. இது ஃபுல் ஹோட்டனா? ஓ ஃபுல் ஹோட்டன் தானே என்ன? இது 1500 நல்ல கலர்ஸ்ல எல்லாம் வச்சிருக்கீங்க. ஜமா இருக்கு 1500. அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா அதே சேட் கொஞ்சம் சின்னதா 1000. இதெல்லாம் 1000. ஓ ஓ ஓ. நாம மட்டும் கொடுக்குறோம். நாங்களும் தின்னோம் நீங்களும் தின்னோம். 1000. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து 1000, மற்ற சைடில் வந்து 1500க்கு. குறிப்பாக வந்து நல்ல ஹோட்டல் நல்ல கலர்ஸில் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ நான் அறிஞ்ச மட்டில் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த கடைகள் இந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல ஐயா ஒரு ஆள் தும்பு முட்டாஸ் வச்சிருக்கிறார். சின்ன சின்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகளுக்கு மேலே வரும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த முறை சித்திரை வருஷம் யாழ்ப்பாணத்தில். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான துணிகள் கூட விற்பனை செய்கிறாங்க. துணிக்கு மட்டுமே ஒரு கடை. இந்த இடத்துல பாருங்க அப்படியே கொண்டு வந்து குமிச்சு விட்டுருக்குறாங்க. ஒரு தனி டென்டே வந்து போட்டிருக்கிறாங்க இந்த கடைக்கு. டவலெட்டுக்கு 500 ரூபா, 3 சாரம் 1300 ரூபா, ஷர்ட் 1000 ரூபா, சாரி 700 ரூபா, 2 பிலோ கவரோட பெட்ஷீட் 1700 ரூபா, கவுன் துணி 3 மீட்டர் 1000 ரூபா, கேட்டின் துணி 4 மீட்டர் 1000 ரூபா. டவலெட்டுக்கு 500 ரூபா, 1300 ரூபா, 500. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தமிழ் புது வருடத்துக்கு யாழ் நகரம் எப்படி இருக்கிறது, யாழ் நகரத்தில் இருக்கிற கடைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருந்தேன். என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து சந்திக்கலாம். பாய்.